உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு இருந்த அதிகாரம் பறிபோயிருக்கிறது. ஆளுநருக்கு பதில் மாநில அரசே துணைவேந்தர் நியமனம் தொடர்பான இறுதி முடிவை எடுக்கும். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் வேந்தரான ஆளுநருக்கு பதில் அரசுக்கே அதிகாரம் அளிக்கும் வகையில் 2022 நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் வைத்திருந்த நிலையில் அதனை உச்சநீதிமன்றம் தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதன் மூலம் துணைவேந்தர் நியமனத்தில் வேந்தரின் அதிகாரம் அரசின் வசமாயிருக்கிறது. ஆளுநர் திருப்பி அனுப்பிய 10 பல்கலைக்கழக மசோதாக்களையும் 2023 நவம்பரில் தமிழ்நாடு அரசு மீண்டும் நிறைவேற்றிய நிலையில் முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்தை தொடர்ந்து 10 மசோதாக்களும் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநர் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தார். 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளதால் துணைவேந்தர் நியமன முறையில் ஆளுநருக்கு இருந்த அதிகாரம் தற்போது பறிபோகியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு இருந்த அதிகாரம் பறிபோனது. ஆளுநருக்கு பதில் மாநில அரசை துணைவேந்தர் நியமனம் தொடர்பான இறுதி முடிவை எடுக்கும் என்பது இந்த தீர்ப்பின் வாயிலாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2022 இது தொடர்பான சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. 2022 நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் ரவி காலம் தாழ்த்தியிருந்தார். அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா பெயர் சூட்டு மசோதா உட்பட 2023 நவம்பர் 18 சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி முதல்வர் 10 மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றினார். ஆளுநர் திருப்பி அனுப்பிய 10 பல்கலைக்கழக மசோதாக்களையும் 2023 நவம்பரில் தமிழ்நாடு அரசு மீண்டும் நிறைவேற்றியது. முதலமைச்சர் முன்மொழிந்த 10 தீர்மானங்களும் 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநரை கண்டித்து உச்சநீதிமன்றம் இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை வழங்கியிருந்தது. அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தினால். இந்நிலையில் துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநர் ஆர்.என். ரவி இழந்திருக்கிறார். இதற்கிடையே ஆளுநர் பதவி விலக வலுக்கிறது கோரிக்கை. ஆளுநரின் செயல்கள் அரசியல் சாசனப்படி தவறு என்றும் ஆளுநரும் ஒன்றிய அரசும் உணர்ந்தால் மகிழ்ச்சி என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் டி. சுரேஷ்குமார் இணைகிறார். எங்களோடு இணைந்தமைக்கு நன்றி திரு சுரேஷ்குமார். இப்போ துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு இருந்த அதிகாரம் பறிபோயிருப்பதாக இன்றைய தீர்ப்பின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு பிறகு தமிழ்நாடு அரசே பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்க முடியுமா? நிறைய இடர்பாடுகள் இருந்தது. யுஜிசி கொள்கையில ஏற்பட்ட அந்த மாற்றம் உட்பட நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்லாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. ஏன்னா ஆளுநர் வந்து இங்க ஒவ்வொரு தடவை அந்த துணைவேந்தருக்கு சர்ச் கமிட்டி நியமிக்கும் போது அதை அவர் ஏற்க மறுத்து விட்டார். அவர் வந்து யூஜிசில இருந்து ஒரு நாமினி அதை போட்டாதான் நான் இந்த சர்ச் கமிட்டிக்கே நான் வந்து அப்ரூவல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுனால இன்னைக்கு பல பல்கலைக்கழகங்கள்ல நமக்கு வந்து துணைவேந்தர் இல்லாத ஒரு நிலை. அவர் அதை எப்படி செஞ்சார்னா அவர் தான் சான்சலர் வேந்தர் என்ற ஒரு முறையில அதை வந்து தடுத்து நிறுத்தார். ஆனா இன்னைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுக்கப்பட்ட இந்த லேண்ட்மார்க் தீர்ப்பு, வரலாறு சிறப்புமிக்க தீர்ப்பு மூலமாக என்ன நடக்குதுன்னா இந்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மசோதாவுக்குமே வந்து உயிர் வந்து விட்டது. அப்ப இந்த மசோதால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த துணைவேந்தரை நியமனம் செய்யப்பட வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை மட்டுமே வந்து இனி அரசாங்கம் வகிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வேந்தராக சான்சலராக கவர்னர் கண்டினியூ பண்ணுவார், அதுல எந்த பிரச்சனை இல்லை. ஆனா வந்து வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுப்பது, துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பது இனி அரசாங்கம் செய்யும். அப்போ சர்ச் கமிட்டி அரசாங்கமே வந்து நியமிக்கலாம். 3 பேர் கொண்ட சர்ச் கமிட்டி அரசாங்கமே நியமிக்கலாம். அதை அவங்களே கெசெட் நோட்டிஃபை பண்ணலாம். இந்த சர்ச் கமிட்டி 3 பேர் கொண்ட ஒரு அகாடமிக் லிஸ்ட்டை வந்து அரசிடமே கொடுக்கும். அரசே வந்து துணைவேந்தரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இது ஏன் நல்லதுன்னு சொல்றேன்னாக்கா, நீங்க கடந்த குறிப்பாக இந்த ஆளுநர் வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு துணைவேந்தருடைய பதவி காலம் வந்து 3 ஆண்டுகள்.
ஆனா இதுல என்ன பண்ணுவாருன்னா 3 ஆண்டுகள் கழித்து இவருக்கு வேணும்ன்ற துணைவேந்தர் இல்லாத பட்சத்தில் அந்த சர்ச் கமிட்டி போட முடியல அப்படின்ற பட்சத்துல ஓராண்டு வந்து வேந்தரே வந்து பதவி நீட்டிப்பு செய்யலாம். அந்த ப்ரொவிஷனை பயன்படுத்தி கொண்டு இவர் வந்து இருக்குகின்ற துணைவேந்தருக்கு ஓராண்டு காலம் வந்து பதவி நீட்டிப்பும் செய்தார். இப்போ வந்து இது வந்து தமிழக இந்த பொறுப்பு இந்த என்டையர் அத்தாரிட்டி இப்போ அரசிடம் போய்விட்டது. அப்போ அரசு வந்து இதை நியமிக்கும். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, யூஜிசில இப்போ ஒரு டிராஃப்ட் ரெகுலேஷன் வந்திருக்கு, அதுல வந்து துணைவேந்தர்களை பத்தி ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அப்போ இப்போ அரசு என்ன செய்யும் என்றால், இது வந்து சட்டமாகிவிட்டது. எது தமிழ்நாட்டுக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனம் துணைவேந்தர்களை நியமனப்படுத்தக்கூடிய அதிகாரம் வந்து அரசிடம் போய்விட்டது. அப்ப இது சட்டம், அது வந்து வரைமுறை தான், டிராஃப்ட் ரெகுலேஷன் தான் யூஜிசில. ஸோ அந்த யூஜிசி ரெகுலேஷன் இனிமேல் அது சட்டமாக வர வேண்டும். அதன் பின்னர் தான் வந்து அந்த கான்ஃபிளிக்ட் வரும், யூஜிசி சட்டம் செல்லுமா அல்லது தமிழக சட்டம் செல்லுமான்றது. ஆனா இன்றைய நிலையில் இந்த தமிழ்நாட்டின் சட்டம் செல்லும். சுப்ரீம் கோர்ட் அதுக்கு உயிர் கொடுத்து விட்டு சட்டங்களுக்கு. அப்ப அது உயிர் வந்த உடனே நாளைக்கே வந்து தமிழக அரசாங்கம் வந்து அந்த சர்ச் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணி அதை நோட்டிஃபை பண்ணி அவங்க அந்த துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ராசஸை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ஆக இன்னைக்கு வந்து நீங்க இந்த தமிழ்நாட்டு பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாத நிலை மாறி அதுக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு அகாடமிஷியன்ஸ் வருவார்கள் நிகழ்வு அப்படின்ற ஒரு நிலை வந்து தெளிவாக இருக்கிறது. நிச்சயமாக இப்போ இந்த 10 மசோதாக்கள்ல இப்போ சில பல்கலைக்கழகங்கள், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், இதுல எல்லாம் முதலமைச்சரே வேந்தராக இருக்கலாம்ங்கிறது போன்றெல்லாம் மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த இடங்கள்ல ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சர் வேந்தராக இருப்பாரா? ஆமா, அதாவது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் தனி ஆக்ட் இருக்கிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் தனிப்பட்ட ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அப்போ இந்த ஆக்ட்ல வந்து இப்போ உதாரணமாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த மியூசிக் யூனிவர்சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து ஏற்கனவே வந்து சிஎம் தான் வந்து வேந்தராவே இருக்காங்க, முதலமைச்சர் தான் வந்து வேந்தராவும் இருக்காங்க. அது சட்டம் கொண்டு வரும்போதே அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டது. வேற ஒரு சில பல்கலைக்கழகங்கள்ல சட்டம் கொண்டு வரும்போதே வேந்தர் வந்து ஆளுநர் அப்படின்னு இருக்கு. அப்ப இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு சில பல்கலைக்கழகங்களுக்கு ஆக்ட்ல எங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் வேந்தராக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சர் வந்து வேந்தராக வருவாங்க. அப்ப அப்படி இல்லாத பட்சத்தில் இல்ல ஆளுநரே வேந்தராக இருப்பார் என்று சொன்னாலும் கூட இவர்கள் இப்ப கொண்டு வந்த 10 மசோதாக்களில் அந்த துணைவேந்தரை நியமிக்கும் பொறுப்பு அரசிடம் இருப்பது தெளிவாக இருக்கிறது. ஸோ அந்த ஆக்ட் தான் செல்லும் இப்போ. ஸோ அந்த ஆக்ட்ல ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துல அதோடைய ஆக்ட்ல என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் இப்போ நடைமுறையில் வரும். நிச்சயமாக இணைந்து உங்களுடைய பார்வைகளையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.